ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஏன் இந்திய அணி பாகிஸ்தானுக்கு வந்து விளையாடுறதுக்கு மறுக்குது, பாகிஸ்தான் அணியை பார்த்தா பாகிஸ்தான் எதிர்கொள்கிறதுக்கு இந்திய அணி பயப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டல் செய்கிற மாதிரி பேசியிருக்காரு. பாகிஸ்தான் அணியின் முன்னாள் அதிரடி வீரர் அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாரி இந்தியாவை பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அஃப்ரிடி அவர் ஒரு லெஜண்ட், நல்ல ஒரு பிளேயர், அவர் மேலே நல்ல ஒரு மரியாதை இருக்குது. ஆனால் அவர் இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்குது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் நடக்க போது அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்திய அணி மறுத்துருக்காங்க, நாங்கள் பாகிஸ்தானில் போய் விளையாட மாட்டோம். அதை கேட்ட அஃப்ரிடி, ஏன் இந்திய அணி பாகிஸ்தானுக்கு வர மாட்டுறாங்க, ஏன் பயமாக இருக்கா, இங்கே வந்தால் பாகிஸ்தான் அவங்கள வீழ்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்களா? கண்டிப்பாக அவங்க வந்து விளையாடி தான் ஆகணும். நாங்கள் இந்த பாகிஸ்தானில் தான் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி நடத்துவோம், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்திய அணி வந்து விளையாடினா விளையாட்டும், இல்லைனா பரவாயில்ல, மற்ற 7 அணி வச்சு நாங்கள் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதுவாக பேசியிருக்காரு. ரொம்ப இதுவாக இருக்குங்க. ஏன்னா நல்ல ஒரு பிளேயர், அவர் மேலே நல்ல மரியாதை இருக்குது, நல்ல ஃபேன்ஸ் இருக்காங்க இந்தியாவிலே அவருக்கு. ஆனால் அவர் இந்த மாதிரி பேசியிருக்கிறது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அங்கே வரத்துக்கு பிடிக்கல, விட்டுருங்க. அது வந்து இந்தியாவுக்கு வந்து என்னன்னு தெரில, அங்கே போய் விளையாடினா எதனா ஒரு தீவிரவாதி அட்டாக் நடக்குமா என்னன்னு சொல்லிட்டு பிசிசிஐ அங்கே ஒத்துக்கல அங்கே போய் விளையாடுறதுக்கு. அது எங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க, வேறு எங்கன்னா மாற்ற சொல்லிட்டு நாங்கள் ஐசிசி கிட்டே கோரிக்கை வச்சுருக்கோம். ஆனால் பாகிஸ்தான் அதுக்குள்ளே இன்னும் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி வரல, இன்னும் கரெக்டான இடத்துன்னு சொல்லலை, அதுக்குள்ளே இந்த மாதிரிலாம் பேசியிருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக இந்திய அணி ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி பங்கேற்றா வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கோப்பையை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காங்க. லாஸ்ட் டைமே 50 உலக கோப்பையில் ஃபைனல் போய் மிஸ் ஆயிடுச்சு. அதனால் அதுக்கு ஈடு கொடுக்குற விதமாக கண்டிப்பாக இந்த போட்டி ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி ரோஹித் சர்மா, விராட் கோலி சேர்ந்து கோப்பையை வாங்கி தருவாங்க, அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் எங்களுக்கு என்ன, நாங்கள் பாகிஸ்தானில் விளையாடுறதுக்கு விருப்பம் இல்லை. நாங்கள் எங்கே கேட்டிருக்கோம், ஒன்று ஸ்ரீலங்காவில் நத்துங்க, இல்லைனா யூஎஸ்ஏ, இல்லை இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, அதுமாரி எங்கன்னா நத்துங்க சொல்லிட்டு நாங்கள் ஐசிசிக்கு கோரிக்கை வச்சுருக்கோம். சம்மந்தமே இல்லாமல் இவர் ஏன் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. பார்க்கலாம், பாகிஸ்தான் நிறைய டைம் இதுமாரி வாயை விட்டு அடி வாங்கின்னு போய் தான் இருக்காங்க. ஹிஸ்ட்ரி அதுதான் சொல்லுது. இதுக்கு முன்னே கூட பாகிஸ்தான் இந்தியா மேட்ச் வந்தாலே இந்தியாவை வீழ்த்திடுவோம், இந்தியாவை இது பண்ணுவோம் அது பண்ணுவோம் சொல்லிட்டு வாய் விடுவாங்க, அவங்க தோற்றுட்டு தான் போவாங்க. அது ரெக்கார்டு இருக்குது. அதனால் மறுபடியும் இந்த மாதிரி அஃப்ரிடி பேசியிருக்கிறது கொஞ்சம் கோவத்தை தான் உண்டாக்குது. பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு பிளே இந்திய அணி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஐசிசியில் அதிக முறை பாகிஸ்தான்கிட்ட வென்ற ரெக்கார்டு நம்ம இந்திய அணி தாங்க வச்சுருக்காங்க. ரெக்கார்டு நம்ம இந்திய அணிக்கிட்ட தான் இருக்குது. பட் அவங்க அதுக்குள்ளே இந்த மாதிரிலாம் பேசுகிறது ரொம்ப ஓவராக தான் இருக்குது. பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு இதே பாகிஸ்தான்லேயே நடத்துகிறாங்களா, இல்லை ஐசிசி வேறு எங்கன்னா மாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி பாகிஸ்தான் போகிறது உங்களுக்கு ஓகேவா இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.